வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோடு 1125 பார்க்கறதே தரமாக இருந்துச்சுங்க. அதில் ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, நிறைய மாசான விஷயம் வந்து இருந்துச்சு. அண்ட் அது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போட்டு டீட்டெயிலாக பேசுவோம், ஓகேவா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோடு யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோடு வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம மதியம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இவனுக்கு சொன்னான்னு பதில் 6 மாதம் கழிச்சு நாங்கள் திருப்பி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேஸ் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி அனிமேஷன் குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. அனிமேஷன் குவாலிட்டி சேம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அனிமேஷன் குவாலிட்டி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பேசிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்லா போகும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த பேசிங் வந்து எப்படி பண்ணிடுறாங்கன்னா, எப்படி இது வரைக்கும் 1122 எபிசோடு வந்துச்சுல முன்னாடி, ஆமாம், அது வரைக்கும் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ரீகேப் போடுவானுங்களோ அதே மாதிரி தாங்க என்ன அவனுக்கு போட்டுங்கிறானுங்க. ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக ரீகேப் தான் போடுறானுங்களே. அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. அந்த டைமிங் குறைச்சிட்டு கதை இன்னும் கொஞ்சம் சேர்த்துனாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணவே மாட்டுறானுங்க. எப்படி இழுக்கலான்னு தான் யோசிக்கிறானுங்க இவனுங்க. பட் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதை பார்த்து பிடிச்சி தான் பார்க்குறோம். ஸோ அது பெருசாக இல்லை. ஆனால் இதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அவனுங்க. ஒரு எபிசோடுக்கும் 3 நிமிஷம் வந்து வெட்டி கதை பேசுறதுன்றது, அதை பார்த்த கதையை திருப்பி பார்க்குறதுன்றது லைட்டாக கடுப்பாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்கே இந்த எபிசோட் ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கே நம்ம கிசாரும் சென்டமாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ கிசார் வந்து நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எங்கேருந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுன்னுக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா, ஐலாண்டுக்கு வெளியில் இருக்கிற கப்பலுங்கிட்ட போகுது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம கிசாரும் சென்டமாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற வைஸ் அட்மிரல்ஸ் வந்து எக்கேடை நோக்கி போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப அங்கே பசிபிஸ்டாலாம் வெளில நிற்குது இல்லை, அது இவங்களை நோக்கி லேசர் ஷூட் பண்ண முயற்சி பண்ணுது. ஸோ அதுங்களை ஷூட் பண்ண விடாமல் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து அவனோட கேனன்ஸை வந்து பசிபிஸ்டா நோக்கி லான்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லான்ச் பண்ணுறதுனால பசிபிஸ்டாவில் லேசர் ஷூட் பண்ண முடியல. அதனால் வைஸ் அட்மிரல்ஸ் வந்து எக்கேடில் போய் லேண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயினுக்கிறப்ப சீ பீஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு கடல்லேருந்து ஒரு கப்பலாக அடித்து நொறுக்குதுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுன்னு இங்கேயும் ஓடுறாங்க. ஆனால் அதுங்களை ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது சாதா மரீன்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் அட்மிரல் வந்துட்டு ஒரு சீ பீஸ்ட் வந்து போட்டு தள்ளுறாரு. அப்போ இந்த வைஸ் அட்மிரல்லாம் லேண்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே போயிடல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் இருக்கிறாங்க, சில பேர் வந்து லேண்டுக்கு போயிட்டாங்க எக்கேடுக்கு. ஸோ இவங்க போனதுக்கப்புறம் பசிபிஸ்டாலாம் திருப்பி கப்பலை நோக்கி ஷூட் பண்ண போது லேசரை, அங்கே போனவங்க பார்த்தீங்கன்னா அந்த பசிபிஸ்டாலாம் தடுக்கிறாங்க. அது யாருன்னா நம்ம டாலாக்கா வந்து தடுத்தாங்க. அவர் மற்றவங்களுமே சரி அதுதான் வந்து பண்ணினுக்கிறாங்க. பசிபிஸ்டாலும் லேசர் லான்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து காலி. ஸோ அதை பண்ண விடாமல் இவங்க வந்து தடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா, லேபில் இருக்கிற ஸ்டார்ஸ் கிட்ட போகுது. அங்கே உசோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் பார்க்குறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது வெளியில் நடக்கிற சண்டையை லேபில் ஒரு மானிட்டரில் வந்து பார்த்துனுக்கிறான். ஸோ இந்த மாதிரி கிசாரு வந்துட்டான், அவன் சண்டை போட்டுனுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லினுக்கிறான். வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பசிபிஸ்டா வந்து ஐலாண்ட் சுற்றி நிற்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சென்டமர் வந்து அது கமெண்ட் கொடுத்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு உசோப் வந்து அப்போ அவனை தோக்கடி தான் கிசார் வந்துக்கிறானான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கேமரா வந்து பார்க்குறாரு, அந்த மானிட்டர் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிரு சென்டமாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா, திருப்பி நம்ம கிசாரு அப்புறமா சென்டமார் சண்டைக்கே போகுது. சண்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கிசாரு வந்து அவனோட லைட் பவரை ஃப்ளெக்ஸ் பண்ணுறான். அவனோட அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சீனான பவர், லைட் வேறையா. ஸோ டக்குன்னு இங்கேயும் அங்கேயும் போய்கின்னு அந்த லைட் பீம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தே மாசம் இருந்துச்சு. நம்ம கிசாரோட பவர் வந்து உண்மையிலே நல்லா இருக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. அதுவும் அனிமேஷன் நல்லா பண்ணிதானுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ சென்டமார் என்ன பண்ணுறான்னா சண்டை போயினே ஃபஸ்ட்டு வெறுங்கையில் சண்டை போடுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு கிசாரு வந்து வெட்டுறான் பாதியா. அவன் வந்து என்ன நினச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அது மாதிரி வெட்டினா கிசாரு வந்து செத்துருவான், இல்லைனா வந்து அவனை தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு நினச்சானான்னு தெரியல. எனக்கு கிசார் வந்து லோகியா டைப் ஃப்ரூட்டு, அவன் வந்து ஃபுல்லாக லைட்டே தான் அவனே. ஸோ வெட்டினாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு சிரிக்கிறான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கிறான். ஸோ சென்டமார் வந்து அவனை வெட்டினதுக்கு அப்புறமா கிசார் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கிசார் வந்து சின்ன பையனாக இருக்கிறான், கூட வெகாபக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்புறம் சில மரீன்ஸ் வந்துக்கிறாங்க. அவங்களாம் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கரடி தொல்லை வந்து அதிகமாக இருக்குதான். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு தள்ளுறதுக்காக இவங்க வந்து போகிறாங்க. அதாவது ஒரு கரடி போகிறதுக்கு கிசாரே போதும், ஆனால் ஒரு படையை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறானுங்க. ஸோ அப்படி போயினுங்கிறப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் வந்து அந்த கரடியெல்லாம் போட்டு தள்ளிட்டுருப்பான். ஸோ இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி பையனை பார்த்துட்டு நீ தான் இதை பண்ணியான்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம்,
நான் வந்து சுமோவில் இதெல்லாம் தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நம்ம சென்டமார் தான். சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்து அழகாக இருக்கிறாங்க. இதை நான் வந்து மாங்கால பார்த்தப்பே சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ அனிமில் பார்த்துமே சரி, குட்டி சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து க்யூட்டாக அழகாக இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம வெகாபங்க் வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற, உன்னோட ஊர் எதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ சென்டமார் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து அங்கே திரும்பி போக மாட்டேன், ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ கிசாரு வந்து இவனை ஊர் விட்டு தொட்டிட்டாங்க தானேன்ற மாதிரி கேட்குறான். நம்ம சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். அதுக்கடுத்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு பசி கூட பசிக்காது, எனக்கு எதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் சொல்லி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி பசிக்கிற சத்தம் வந்து போடுது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. நம்ம கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். கிசாரு சிரித்து நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இங்கே வந்து வாய் விட்டு சிரிச்சிருப்பான். அந்த மாதிரி கிசாருவை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம வெகாபங்க் வந்து சென்டமார்கிட்ட என்னோட பாடி கார்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம சென்டமார் வந்து கிசாரு கிட்ட போயிட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம கிசாரு திரும்பி பார்த்துட்டு என்னையடா கூப்பிட்றன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கடுத்து நான் எனக்கு இன்னும் அவ்வளோ வயசுலாம் அவளடா, என்னையடா நீ மாமான்னு கூப்பிட்றன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஆனாலும் நம்ம சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா கிசாரு மாமான்னு தான் சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் அவரை வந்து எப்படி பாதுகாக்கிறது எனக்கு வந்து சொல்லிக் கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்து வராங்க. கிசாரு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ சின்ன வயசில் பார்த்து க்யூட்டாக இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை வந்து கிசாரு நோக்கி லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து நம்ம கிசாரு மேலே படுது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து கிசாரு சென்டமார்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னோட டிஃபென்ஸ் வந்து இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட்டு தான், ஆனால் உனக்கு சொல்லி கொடுத்த என்னோட டிஃபென்ஸுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாயிண்ட் பிளாங்க்கில் ஒரு அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா சென்டமாரை நோக்கி லான்ச் பண்ணுறான் கிசாரு. சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஊந்துடுறான். அதோட அவன் கதை காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். ஸோ இதுக்கடுத்து கிசார் என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது. அதில் இருந்தால் நம்ம சென்டமார் பசிஃபிஸ்டாகலாம் கமெண்ட் கொடுத்துன்னு இருப்பான். ஸோ அவன் அன்கான்ஷியஸ் ஆனதால அந்த டப்பா வந்து எடுத்துகிட்டு, பசிஃபிஸ்டா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட கமாண்டர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டான், இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேளுங்க, கடலில் இருக்கிற மரீன்ஸ் கூடலாம் சேர்ந்து சீபீஸ்ட் வெப்பன்ஸை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசார் ஆர்டர் கொடுக்குறான். அண்ட் அந்த கடலை சுற்றி நிற்குது பதில் கடல் ஓரத்தில் பசிஃபிஸ்டெல்லாம், அதுங்க எல்லாமே சீபீஸ்ட் வெப்பன்ஸை வந்து போட்டு தள்ளுதுங்க லேசர் வச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம சேட்டன் கிட்ட அந்த ஒரு வைஸ் அட்மிரல் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ரிப்போர்ட்டை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பசிஃபிஸ்டா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, இப்போ இதான் நிலவரம்னு சொல்லிட்டு அவன் சொல்லின்னு இருக்கிறான். இப்போ சீன் எங்கே போகுதுன்னா, மேலே நம்ம ஸ்டார்ஸ் கிட்ட போகுது. அவங்க நம்ம கிசார் சென்டமாரை தோக்கடிச்சான்ல, அதை பற்றி அவங்க பேசினுக்கிறாங்க. அப்போ வெகாபங்க் வந்து சீக்கிரமாக அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும், கிசார் வந்து லைட்டு, ஸோ அவனால் ஈஸியாக எப்போ வேணால் மேலே வர முடியும்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்கிறாரு. அப்போ மற்ற ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னது அவனால் எப்போ வேணால் வர முடியுமா, அவனுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பழைய பகை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஒரு கெட்ட நினைவு வந்து இருக்குது, அவன் வந்து எங்களை மோசமாக தோக்கடிச்சான் முன்னாடின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசினுக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிசாரை பார்த்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஜோரோவுமே சரி, ஜோரோ எப்பயுமே கேஷுவலாக இருப்பான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இப்போ டென்ஷனாக தான் இருக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கிசார் வந்து மேலே பார்க்குறான், அதாவது ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் அந்த பேரியரை நோக்கி. அண்ட் பேரியரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பங்கர காடுக்கு வந்து போயிடுறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அவன் லைட்டு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ரோபோட்டு அழகாக குச்சி குச்சி ஓடின்னு இருக்குதுங்க. நம்ம வெகா ஃபோர்ஸ் வந்து கையில் ஸ்டார் ஷிப்பை எடுத்துக்கின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி அந்த நார்த் ஈஸ்ட் சைடை வந்து நோக்கி ஓடின்னு இருக்குது. ஸோ கிசார் வந்து இப்போ மேலே வந்துட்டானா, அதை வந்து இவங்க எல்லாம் பார்த்துறாங்க உள்ளே இருந்து மானிட்டரில். அதுக்கடுத்து நாமி வந்து உசோபிட்ட என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரமாக லூஃபி கிட்டலாம் கிசார் வந்துட்டான்ற விஷயத்த சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலவரத்தில் இருக்கிறப்ப ஒரு புறம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்கு வேலையை பார்க்குறான். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லுச்சி தான். லுச்சி வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பான். ஆனால் இப்போ கிசார் மேலே வந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி வெகாபங்கை கொள்றதுக்கு வந்து போகிறான். அதை வந்து ஸ்டூசி நோட் பண்ணிடுறா. நோட் பண்ணிவிட்டு இவன் போய் வெகாபங்கை குத்துறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தமிழ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து யாரையா வெட்ட வர்றப்ப வில்லனை தள்ளி விடாமல் நேராக போய் நிற்பார், குத்து வாங்கிறதுக்கோ இல்லைனா வந்து துப்பாக்கி சூடு போடுறதுக்கோ. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் பண்ணுறா. அவன் வந்து போய் குத்த போகிறப்ப வெகாபங்க்கு முன்னாடி போய் நின்றுறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து குத்திடுறான். அதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து சாஞ்சி உடனே என்ன பண்ணுறான்னா, நாமிக்கிட்ட அந்த பபுள் கன் இருந்துச்சுல்ல, அதை வாங்கிட்டு உடனே கக்கு வந்து அந்த பபுள் ஷீல்டுக்குள்ளே வந்து போட்டுடுறான். அவன் ஏதாவது பைத்தியார் வேலை பார்த்துட போகிறான்றதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி லுச்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டான். ஸோ சாஞ்சி இந்த மாதிரி பண்ணது வருமா நம்ம ஜோர் என்ன பண்ணுறான், உடனே கத்தி எடுத்துட்டு நம்ம லுச்சிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா லுச்சிக்கிட்ட போயிட்டு இம்மா நேரம் அமைதியாக இருந்தால் கிசார் வந்தோன்னு உனக்கு கதப்பாயிடுச்சான்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரை கேட்குறான். அதுக்கு லுச்சி வந்து கிசாரும் நானும் இருக்கிறதுனால உங்கள் கதை வந்து கந்தல்றான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன அடி வாங்கினா இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிசார் வந்தனால அவருக்கு கதை பேரின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே ஜோர் என்ன பண்ணுறான்னா, அவனை இங்கேருந்து கூட்டுக்குன்னு
அந்த லேப் இருக்குதுல்ல அதை விட்டுட்டு வெளியில் வந்து கூட்டின்னு போகிறான். வேறு ஏதாவது பைத்தியர் வேலை பார்த்துட்டு போகிறதுனால அவனை தனியாக வந்து கூட்டின்னு போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோவும் வச்சு சண்டை போட போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தாங்க ஒரு மாசான சீன். ஐயோ எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெறியாயிருச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கிசாரு வெளியே இருக்கிறானா, அப்போ வந்து திரும்பி பார்க்குறான். ஒரு பெரிய ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழந்தைன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். அதை பார்த்து அப்படி தான் இருக்குது அழகாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஷிப்பை எடுத்துன்னு போயின்னு இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு ஸ்டார் ஷிப் வந்து இங்கே தான் இருக்குதா, ஏன் கீழே இல்லைன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசாரு வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ நம்ம ஃப்ராங்கிலேருந்து பானிலேருந்து எல்லாம் வந்து பார்த்துறான் கிசாரு வந்ததை. அப்போ ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கிசாரு வந்துட்டான், நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு திரும்புகிறான். லூஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டு இருந்திருப்பான் முன்னாடி. ஸோ அவன் திரும்பி பார்க்குறப்ப அங்கே லூஃபி இல்லை. அவன் லூஃபி எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி கிசாரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்பான். அப்போ கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை பார்த்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். அதாவது உன்னை பார்த்து ரொம்ப அவ்வளோதான் நாள் ஆச்சுன்னு கூட சொல்ல வரல. அதுக்குள்ளே லூஃபி என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி கிசாரு வந்து போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. எட்டி விட்றானே சொல்லிட்டு சொல்லலாம். லூஃபி எப்பயுமே வந்து கையில் தான் அடிப்பான் மேக்ஸிமம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் சண்டை போட ஆரம்பிப்பான். ஆனால் கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே காலில் வந்து போய் எட்டி விட்றான். அதுக்கடுத்து நம்ம கிசாரு வந்து ஏன்னா அவனுக்கு மரியாதை யாருமே சொல்லி தரலடான்ற மாதிரி நம்ம கிசாரு கேட்குறான். அதுக்கு லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு அந்த லூஃபியோட மூஞ்சி பார்த்தோன்னு ஒரு மாதிரி புல் அரிச்சுதுங்க. அவனை வந்து பாருங்களேன், அவனோட சிரிப்புலேருந்து அந்த கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியரிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லூஃபி வந்து கிசாரு கிட்ட கிசாரு நாங்கள் வந்து 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் சபோர்டிலேருந்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடை முடிச்சிடுறாங்க. இது உண்மையிலே பார்த்து மாஸ்டர் இருந்துச்சு. நம்ம லூஃபி அதுவும் சிரிச்சுன்னு போனது அண்ட் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணது அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவல்லே சொல்லிட்டு சொல்லலாம் இந்த எபிசோடு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த கடைசி சீனாக இருக்கட்டும் இல்லை நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த எபிசோடில், அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்க்குறது எப்படி இருந்துச்சு, அந்த லூஃபி வர்சஸ் கிசாருவாக இருக்கட்டும் இல்லை ஜோரோ வர்சஸ் அப்புறமா லுச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்குறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.